எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மணிமங்கலத்தில் தாங்க இருக்கும். மணிமங்கலத்தில் ஒரு சூப்பரான 5 இண்டிவிஜுவல் 3 BHK ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்குங்க. அதாவது இன்னைக்கு தேதியில நீங்க சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய பிரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமா உங்களுக்கான இடம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகா 5 வீடை வந்து யார் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபை ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகா கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபை ஏஆர்எம் வில்லா அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. 5 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குங்க. 5 வீட்டுமே நான் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். உங்களுக்காக அந்த வீடை காட்டுறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்குங்க. எக்ஸாக்டா எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிமங்கலத்துல முடிச்சூர் டு ஒரகடம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வில்லாவுமே லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு லொக்கேஷன் சொல்லணும்னா டிஎம்ஜி காலேஜ் எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎம்ஜி காலேஜுமே இருக்கு. லெஸ் தென் 1 கிலோமீட்டருக்குள்ள தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த 5 வில்லா வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம், இந்த மாதிரி நமக்கு அத்தியாவசிய தேவைகள் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே இருக்குது. ஒரு அருமையான விஷயங்க. நம்ம வீட்டில் இருந்து ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் மைண்ட் ஸ்கூலுமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்குது, நாராயணா டெக்னோ ஸ்கூல் இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு நியர்பைல இருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ், சாய்ராம் காலேஜ், இந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நம்ம இந்த ஐஃபை ஹவுசிங்கோடைய ஏஆர்எம் வில்லா ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துருவோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் மொத்தம் 5 வீடுன்னு சொல்லிட்டு. 5மே வந்து 3 BHK இண்டிவிஜுவல் வில்லாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸில், நல்ல ஒரு பெரிய பங்களா சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 71 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடைய ஸ்கொயர் ஃபீட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 840 லேண்ட் ஏரியாவும் 1374 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 5 வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே போர் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சிபி, செப்டிக் டேங்க், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வெளியே போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 3 ஃபேஸ் ஏபியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. போர் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடிக்கு வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு 18 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தண்ணியும் கிடச்சிருதுங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட் வந்து இங்கே போர் போட்ட தண்ணியை வந்து நான் குடித்தேன். தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 5 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தாங்க இருக்குது. வித்தின் 1 or 2 வீக்ஸ்க்குள்ள எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. உங்களுக்கு லைட்டிங்கும் டோர் ஃபிட் பண்ணுற ஒர்க் மட்டும் தாங்க இருக்குது. இப்போ உங்களுக்காக 5 வீட்டில் ஒரு அழகான வீட்டை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காட்ட போகிறேன். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்கள். நீங்கள் இந்த தாம்பரம் சரௌண்டிங்கில் வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அருமையான வீடியோவாக இருக்க போது. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 5 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்லையும் ஈஸ்ட் ஃபேஸிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ஒரு பெரிய வீடு. இந்த 5 வீட்லையுமே எந்த வீடு பெருசோ அந்த வீடு உங்களுக்காக நான் காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்க. இதோடைய லேண்ட் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1305 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோடைய பில்டப் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1747 ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு சூப்பரான ஒரு வீடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா வீடுமே அழகாக தான் இருக்குது. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 காரும் நிறுத்திக்கலாம், பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அருமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பில்டப் ஏரியா வந்து 1747 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் ஒரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 180 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் இன்க்ளூட் பண்ணல, செப்பரேட்டாக தான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு 18,000 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு 120 அடியில் போர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வில்லாவுமே இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வில்லா தாங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சாவே இல்லை. இண்டிவிஜுவல் வில்லா அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வீட்டோடைய என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க. வெறும் வால் கொடுக்காம நமக்கு அந்த எலிவேஷனுமே வந்து டைல்ஸ் கொடுத்துருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டோடைய என்ட்ரன்ஸில் நமக்கு ஒரு அருமையான சேஃப்டி கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சேஃப்டி கிரில் கேட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளே வாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இன்னும் ஒரு சில ஒர்க் தான் வந்து வீட்டில் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா லைட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் தாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா ஒரு பெரிய ஹால் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் சூப்பராக டிவி யூனிட் செட் பண்ணிவிட்டு ஒரு அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி கூட சோஃபா எல்லாமே போட்டு நீங்கள் டிவி பார்க்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸு கீழேயுமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் இன்வெர்டர் எதனாச்சும் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஹால் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு தோன்றதை சொல்கிறேன், இந்த ஸ்பேஸை நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஹாலாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹால் பெருசாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணி முடியுங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஹால் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம்னு எல்லாருக்குமே தெரியுங்க, கிச்சன் தான் பார்க்க போகிறோம்.
நம்ம வீட்டில் இருக்க அம்மா, ஒய்ஃபு, தங்கச்சி எல்லாருமே வந்து நிறைய டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தாங்க. கிச்சனில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான கிச்சன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ருசியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயுமே ஒரு பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க. நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கிச்சனை வந்து பார்க்குறேன். இந்த கிச்சனை நீங்கள் தாராளமாக எப்படி வேணால் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஒன்றுமே கிடையாதுங்க, மாடுலர் கிச்சன் மட்டும் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸுக்கான எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாடுலர் கிச்சன் டைப் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இங்கே நமக்கு வாஷ் பேஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மூலையில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஏதாச்சும் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்ணணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன்லையுமே நமக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோங்க. அந்த பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த காமன் ரெஸ்ட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஒன்ஸ் வித்தின் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே எல்லா ஃபிட்டிங்ஸுமே வச்சுருவாங்க. ரெஸ்ட் ரூமில் ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமில் தாங்க இருக்கும். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாஃப்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்பேஸும் வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு விண்டோவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடையாது, நம்ம நேச்சுரல் லைட்டில் தான் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெட்ரூமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் இருக்க பேலன்ஸ் 2 பெட்ரூமையும் வந்து பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பார்த்துருவோம். நமக்கு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் வந்து மார்பிள்ஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீமில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லுங்க. இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க அந்த 2 பெட்ரூமு, அந்த பெருசான பால்கனி, அது எல்லாமே உங்களுக்காக காட்ட போகிறேன் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லிவிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். கீழே நம்ம ஹாலில் எந்த அளவுக்கு பெருசு பார்த்தோமோ அதில் ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயுமே வந்து ஒரு லிவிங் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நம்ம டிவி எல்லாமே போட்டு இந்த சைடு சோஃபா எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை நமக்கு வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க கூட நம்ம அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அண்ட் நமக்கு லிவிங் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2வது பெட்ரூம் தான் வந்து பார்க்க போகிறோங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீமில் நல்ல ஒரு கலரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல சைஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் இருக்குங்க. இங்கே உங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு அருமையான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுமே நமக்கு லாஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கபோர்ட் எல்லாமே வந்து அடிச்சிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு பெட்ரூமாக இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அருமையாக வெளிச்சமும் கிடைக்குது, காற்று வசதியும் கிடைக்குதுங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டைல்ஸ் எல்லாமே கொடுத்து நான் சொன்ன மாதிரி 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருவாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பெரிய வீட்டில் உங்களுக்காக அந்த 3வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமை காட்டுறதுக்கு நான் ரொம்பவே காத்துட்டு இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல தீமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூமுமே ஒவ்வொரு பெயிண்ட் கலர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்கள் கபோர்டு எல்லாமே அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெரிய பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கணும், இல்லை நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூம்லையுமே நமக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு காற்று வசதியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காற்று வசதியும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குங்க. இந்த பெரிய பெட்ரூம்லையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரெஸ்ட் ரூம்லையும் ஒவ்வொரு தீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரிவேரில் வந்துருங்க. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் பார்த்தாச்சு, காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்தோம். 2 பெட்ரூமுக்குமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ஒரு முக்கியமான விஷயம் காட்ட போகிறேன் உங்களுக்காக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனி தாங்க. ஒரு வீட்டுக்கு பால்கனி எந்த சைஸ்ல இருக்கும், இந்த வீட்டுக்கு பால்கனி எந்த சைஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்ப்போம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேங்க, இந்த வீட்டுக்கு 184 ஸ்கொயர் ஃபீட்ல பால்கனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாமே பால்கனி அப்படின்னா சும்மா குட்டியா பார்த்துருப்போம். ஒரு பெரிய பால்கனி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த பெரிய வீட்டில். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் டைப்ல ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சேஃப்டி கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய
பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பால்கனி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 184 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா செட்டப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் பால்கனியுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெரஸ் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டெரஸ் தாங்க போய் பார்க்க போகிறோம். டெரஸ் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் வீட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான டெரஸாக இருந்திருக்கும். நம்ம சொந்த வீடு வாங்குறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக நமக்குன்னு ஒரு மாடி இருக்கும். அந்த மாடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான சேஃப்டி கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த சேஃப்டி கிரில் கேட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூல் ரூஃபிங் டைல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃப்ளோரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கோட்டிங் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வீட்லையும் புது வீட்டில் பார்த்தது கிடையாது. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் துவைக்கினாலும் நீங்கள் தாராளமாக துவைச்சிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த வீட்டு மேலேயே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வீடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, அதுக்கப்புறம் இது ஒரு வீடு, பக்கத்துலேயே பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே என் கூட சேர்ந்து இந்த வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5 வீடுமே வந்து இருக்குதுங்க. 5 வீட்டோடைய எலிவேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குற ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு இடம் வந்து வாங்கிக்கலாங்க. நான் டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபை ஹவுசிங்கோடைய டைரக்ட் நம்பர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மிடில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. தாராளமாக வாங்க. உங்களுக்காக 5 வீடு வந்து பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 5 வீட்டோடைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 5 வீட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கே கேப் வந்து உங்களை பிக்கப் பண்ணி திருப்பி உங்களை வந்து உங்கள் வீட்லேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக 5 வீடை பொறுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாமே இருக்கிறது ஒரு அருமையான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜாகவும் உங்களுக்கு இருக்குங்க. 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனுமே பண்ணுறாங்க. அதே மாதிரி 71 லட்சத்துலேருந்து 92 லட்சம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுமே வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தாம்பரம் மணிமங்கலம் சரௌண்டிங்கில் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.